எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜசிம்மன். இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறது நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தம்பி இன்னொரு 2-3 பேர்லாம் வந்து என்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு இந்த படம் பண்ணோம். அப்பவுமே முடிச்சிட்டோம். இந்த படத்துக்கு இப்போ தான் இந்த ஆர்விஆர் ஸ்டுடியோ அப்படிங்கிறவங்க இந்த படத்தை ரிலீஸ்க்கு எடுத்து ப்ரொமோட் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். பனைமரத்துக்கு உண்டான முக்கியத்துவம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், அவங்களோட வாழ்வியல், இந்த பனைமரத்துடைய நிறையா விஷயங்கள், நம்ம மக்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றியெல்லாம் இந்த படத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தை வெற்றி அடைய வைங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து என்னடா இப்படி ஒரு படத்துக்கு வந்தோமா அப்படின்னு நினைக்காத அளவுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும், அது கேரண்டி. இந்த படத்தில் நடிகருக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த டைரக்டர் நந்தா லக்ஷ்மணன் தம்பிக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். சின்ன பையன்தான், இப்பவுமே அவன் சின்ன பையன்தான். வந்தாங்க, வந்து அப்ரோச் பண்ணுறதுல தானே இருக்குது. யார் இருந்தாலும் மண்டகணம் இல்லாமல் நல்லா பணிவாக அவங்களுடைய விஷயத்தில் கொண்டு வந்து கொடுத்தா நம்மளும் மண்டகணம் இல்லாமல் பணிவாக அந்த விஷயத்தை செஞ்சு கொடுப்போம். ஏன்னா இது வந்து பணம், காசு இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா அதில் ஒரு சந்தோஷமும் ஒரு ஆத்ம திருப்தியும் இருக்கணும். அதுதான் நான் தொழில் எதிர்பார்க்குறது. அதுதான் அது இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு மனநிறைவு இருக்குது. காசெல்லாம் அப்புறம் ரெண்டாவது தான், முதல்ல மனநிறைவு இருக்குது. நானும் அப்படியே பேசிக்கலாமா? ஆக்சுவலாக ரொம்ப உண்மை என்னென்னா, கதை சொல்லிவிட்டு நான் ஜஸ்ட்டு வந்து நாளைக்கு காலையில் ஷூட்டிங் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வேலையில் மறந்துட்டேன். கரெக்டாக சொன்ன டைமுக்கு ஸ்பாட்டிங்கே வந்துட்டாங்க அண்ணன். காஸ்டியூம் நோட் எடுத்துகிட்டு வந்து, ரெண்டாவது நாங்கள் வச்சு இந்த டைலாக்ஸ் வேறு. அந்த டைலாக் இப்போது ரிலீஸ் அன்றைக்கி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா பேசினது படத்தில் அவ்வளோ தத்ரூபமாக நிறைய டைலாக்ஸ் அவங்களே ஸ்பாட்டில் சேஞ்ச் பண்ணி இது இப்படி பேசினா தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அதை மாற்றினது. அந்த சீன் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும், அதை எவ்வளோ அழகாக பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக படம் நல்லா வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படத்தில் நடித்த ஹீரோ, அந்த பையனை பற்றி சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணான். என்னென்னா அந்த பையன் வந்து இந்த நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கும் படத்தில் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவ்வளோ ஒரு மெனக்கெட்டு அந்த பையன் பண்ணான். எல்லாரையுமே சொல்லி தான் இந்த படத்தில் டீமாக எல்லோரும் ஒர்க் பண்ணாங்க. எல்லாருடைய பேருமே வந்து இப்போ சொல்ல முடியாது. அவ்வளோ நீண்ட ஒரு லிஸ்ட் அது. எல்லா பசங்களுக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்து அவர் அர்ப்பணிப்போடு வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல நேரில் பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த டீமுக்கு. நன்றி. மேலே மேலே இவங்க படம் பண்ணி வளரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. நீங்கள் கேட்டது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் கேட்குறது அதாவது இன்னைக்கு வந்து இங்கே படைத்தொழில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அங்கீகாரம். விவசாயிகள் தான் அதுவும் பண்ணுறாங்க. அது வந்து கல்வி அப்படின்னு அது வந்து ஒரு முத்திரை குத்தி அது வந்து ஒரு தவறான போர்ஷனாக நிப்பாட்டிட்டாங்க. இன்றைக்கி டாஸ்மாக் ஒரு 10 ரூபா ஏற்றுறா வந்து அதை தைரியமாக ஏற்றி அப்படி இருக்கிறாங்க. அப்போ இதையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது உடம்புக்கு எது நல்லதோ அதை தடை பண்ணிட்டு கெட்டதை வந்து முன்னெடுத்துக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயத்த ராஜசிம்மன் அப்படிங்கிறத வந்து ஏற்று பண்ணி எப்படி ஒத்திட்டாங்க தைரியமாக சார். அதாவது தனிப்பட்ட கருத்துன்னு என்னை கேட்டிங்கனாலே நான் சொல்லுவேன், நான் வந்து பனை மரத்தை வந்து நான் ஆதரிக்கிறேன். பனையிலேருந்து வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே ஆதரிக்கிறேன். கல்லை வந்து நான் வரவேற்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் மதுவை ஒழிப்போம்னா நீங்கள் மதுவை ஒழிங்க, அதை வந்து எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. ஆனால் கல் வந்து பார்த்திங்கன்னா குடித்து செத்து போயிட்டான்னு யாருமே கிடையாது சார், ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. அதனால் என்னோடய தனிப்பட்ட கருத்து கேட்டிங்கனாலே கல்லை வந்து நான் ஆதரிக்கிறேன். அதுதான். சரிங்களா? இந்த மாதிரியான படம் வந்து என்ன தேடி வந்தது, நான் கொடுப்புனையாக தான் நினைக்கிறேன் ஒழிஞ்சு இதை நான் வந்து எப்படி தைரியமாக செஞ்சேங்களா? நான் என்ன கேட்டாலே பர்சனலாக கேட்டாலே ஆமான்னு தான் சொல்லுவேன். கல் குடிச்சு யாருங்க செத்து போயிருக்காங்க? யாருமே இல்லை. எந்த வீடு குடும்பமாக அது அழிஞ்சிருக்கா? எவனோ சொத்தை விற்றுருக்கானா? எவனோ பிள்ளைய கட்டி கொடுக்காமல் இருக்கானா? இல்லையே. ஆனால் மதுனால எத்தனையோ பேர் அழிஞ்சவங்க இருக்காங்க. அதனால் இதை வந்து கேட்டிங்கன்னா ஆதரிக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன். லைவாகவே பார்த்தா இப்போ ராஜசிம்மன் அப்படின்றவருக்கும் இந்த படத்துக்கு என்ன ஒரு தொடர்பா, கல்லில் பார்த்தா எப்படி பயப்படுவாங்க, அந்த மாதிரி ராஜசிம்மனை பார்த்தா பயப்படாது. ஆனால் அது குடிச்சா எவ்வளோ நல்லதா, அது மாதிரி ஒரு மனசு அந்த மாதிரி நல்லதாக இருக்கும் அப்படின்றப்போ இந்த கதையை சொன்னது எப்படி ஏற்றி நடிச்சு
சார் இந்த கதை வந்து என்கிட்ட அவங்க ரொம்பலாம் ஃபுல்லாலாம் எதுவுமே பண்ணல சார். ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ரோலாக இருந்தால் கூட நான் சந்தோஷமாக தான் பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்க காம்பேக்டாக தான் பண்ண முடியக்கூடிய சூழ்நிலை இருந்தாங்க. அதனால் அவங்களையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நம்மளை யானை கட்டி தீனி போடுற மாதிரி தானே, யானை சாப்பிடாமல் இருந்தால் கூட அந்த யானை நிறுத்துறதுக்கு ஒரு பெரிய இடம் வேணும். அது மாதிரி நம்ம என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் நம்மளை அவங்க கொண்டு போகிறதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய செலவுகள் இருக்கும். அதில் அந்த தம்பிங்களால் அவ்வளோதான் செய்ய முடியும். ஒரு கெஸ்ட் ரோலுக்கு தான் என்னை இன்வைட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டில் அவங்க இருந்தாங்க. அதனால் நம்ம பெருசாக கதையும் கேட்டுலாம் நம்ம இது பண்ணல. அந்த தம்பி சொன்னதில் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். அதை வச்சு நம்ம பண்ணோம். பண்ணதில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த படம் வந்து பேர் நெடுமி. பேர் மாற்றிருக்காங்களோ அப்படிங்கிறக்காக தான் திரும்பி பார்த்துக்கிட்டேன். நெடுமி படம் நடிக்கும்போது நெடுமி தான், ரிலீஸ் பேரும் நெடுமி தான் வச்சுருக்காங்க. சந்தோஷம். இந்த படம் வந்து இந்த மாதம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு இதில் இன்னொரு சந்தோஷம் இருக்குது. என்னோடய பர்த்டே வந்து அக்டோபர் 11. என்னோடய பர்த்டேக்கு முந்தின நாள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம்தான். அதனால் இந்த படம் கண்டிப்பாக நல்ல வெற்றி அடையும்னு நான் நம்புகிறேன். இது வந்து மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை வெற்றியாக கொண்டு வாங்க. நன்றி. அது லைட் கரெக்டாக இருக்கு சார். அதான் கரெக்டாக இருக்கு. சரி, ஆனால் நிற்கும் இந்த கேமரா இந்த கேமரா ஓகேவா? ரொம்ப நன்றி. சின்ன படமாக இருந்தாலும் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இந்த ப்ரெஸ் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சாமிநாதன் ராஜேசன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படம். அந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் மக்கள் எல்லாம் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் டீம் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வருகை தந்துள்ள பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கான மிகப்பெரிய நன்றி. இது எனக்கு முதல் படம் நெடுமை. இந்த படத்தின் மூலயமா தான் அடுத்தது நான் இது வரைக்கும் ஒரு 8 படம் பண்ணிட்டேன். அதுக்கு முதல் காரணம் இந்த படம் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, இது கொடுத்த ஒரு ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டாலும் இதுல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. போன மாசம் 19ஆம் தேதி ராயல் சல்யூட் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. உங்களை நிறைய பேர் அந்த பிரஸ் மீட்டுக்கு வந்திருந்தீங்க. ஸோ அது என்னுடைய 2வது படம். இதுதான் முதல் படம். ஒரு மரம் ஏறுறதுன்றது நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சுலபமா இருக்கும். ஒரு சம்மர் சீசன்ல வந்து சாப்பிட்றோம், ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் அது ஏறி இறங்கும் போதுதான் அதுல எவ்வளவு வலி இருக்கு, எவ்வளவு உடல் வேதனை இருக்குன்றது என்னால உணர முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இலக்கை குறித்த ஒரு விஷயத்துக்கு தரப்பட்டிருக்காங்க. அதை வந்து ரொம்ப அழகா வந்து நம்ம டைரக்டர் இந்த கதையில வந்து சொல்லியிருக்காரு. படம் கண்டிப்பா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். அதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட எஃபெக்டை நான் வந்து போட்டிருக்கேன்னு நம்புறேன். கண்டிப்பா எல்லாரும் வந்து படம் பாருங்க. இன்னும் ஓரிரு நாட்கள் வந்து திரையரங்குல ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா பாருங்க. உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பா கொடுங்க. இந்த படத்துல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னோட நண்பர் டைரக்டர் நந்தா லட்சுமணன் அவருக்கும், இப்ப இந்த படம் இவ்வளவு பேரும் வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆர்விஆர் ப்ரொடக்ஷன்ஸ் சாமிநாதன் சார் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா எவ்வளவு படங்கள் தமிழ்நால வந்து எடுக்கப்பட்டு ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கு. இந்த சூழ்நிலையில அந்த 100-200 படங்களுக்கு மத்தியில ஒரு செலக்டிவா இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லி என்ற நன்றி இவ்வளவு பேர் வந்து பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி.
அதுக்கு நம்ம டீம் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு முக்கிய விஷயம் வந்து பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் ஒரு வாரம் அந்த சாங்ஸை கேட்டாலே அந்த மனசுல பதிகிற அளவுக்கு வந்து அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இன்னும் நாங்க எல்லாருமே வந்து புதுமுகங்கள், அதனால எங்களுக்கு வந்து பெருசா வந்து ஓப்பனிங் கிடைக்கல. பட் படம் கண்டிப்பா வந்து மிக அற்புதமா இருக்கும். இந்த படத்தை நீங்க நல்லபடியா மக்கள்கிட்ட போய் சேர்த்தீங்கன்னா ஒரு 30 தேட்டர் 40 தேட்டர் இருக்கிற ஸ்கிரீன்ஸ் உங்களுக்கு ஒரு 50 தேட்டர் 60 தேட்டர் 70 தேட்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். கண்டிப்பா வந்து படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு. அண்ட் நீங்க நினைச்சா மட்டும்தான் இதை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு, நிறைய புதுமுகங்கள் அறிமுகமாயிட்டு இருக்கும். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும். ஏன்னா எங்களால டைரக்டா போய் அவங்கள ரீச் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பெரிய தூணா இருக்கிறது நீங்க மட்டும்தான். உண்மையாவே இது ரொம்ப நல்ல கதை. நம்ம வந்துட்டு லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரெகுலர் லைஃப்ல என்ன நடக்குது, அதுதான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. எனக்கு வில்லேஜ் ரிலேட்டடான மூவி ரொம்பவே பிடிக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் படமே அப்படி அமைஞ்சது எனக்கு பிளெஸிங் தான் நான் சொல்லுவேன். இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் நந்தா சாருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்னோட ஆக்டிங் மேல ட்ரஸ்ட் வச்சு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அதை நான் வந்துட்டு அவங்களுக்கு நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்கேன் நம்புறேன். இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களோட ஷேர் பண்ணணும். பிளஸ் வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும். எங்களை மாதிரி புதுமுகங்கள் வந்து உங்க மூலியமா தான் உலகத்துக்கு தெரிய வருவோம். சோ நிறைய பேர் மீடியாலாம் நிறைய பேர் வந்து சினிமாலாம் பயந்துட்டு இருக்காங்க இன்னுமே. சோ அவங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து ஒரு முன்னோட்டமா இருக்கணும் அப்படின்னு நம்புறோம். தியேட்டர்ல கண்டிப்பா போய் படத்தை பாருங்க. அண்ட் உங்க சைடு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆர்யா ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அந்த டைம்ல. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். டீம் எல்லாருமே சேர்ந்துதான் இந்த ரிலீஸ்க்கு இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ இப்பயுமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தயாரிப்பாளர்களுக்கும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு ஃபர்ஸ்ட் சாங் நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாங் எழுதும் போது அந்த படத்தோட பிளேயர்ஸ் அதுதான் டைரக்டர் சார் கூப்பிட்டு முதல் பாட்டு எழுதுன்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாங் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவர் கொடுத்த நம்பிக்கை, அதுக்கப்புறம் இந்த படம் கடற்கரை நல்லா ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக எல்லா ஒர்க்கும் கட்ட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுதான் வேற எதாவது சொல்றதுக்கு ஒரு கொஞ்சம் இதாக இருக்கு. வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் சக நடிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நிதிலி ஓய்வு உயர்ந்த பணியினரும் சங்க இலக்கியங்கள்ல 108 பெயர்ல தான் நெடுமை என்ற வேர்டு நாங்கள் வச்சோம். இந்த படம் மரக்காணம் ஆலப்பாக்கம் என்ற பகுதியில் ஷூட் பண்ணோம். டெஃபினட்டா இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புறோம். இந்த படத்தை முன்னாடி ஹரிஷர் ப்ரொடக்ஷன்ஸ் இது பண்ணாங்க, தயாரிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து ஆர்ஆர் ஸ்டுடியோஸ் மிஸ்டர் சாமிநாதன் சார் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க இது மேல நம்பிக்கை வச்சு இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். ஏன்னா படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ்க்கு என்ன பண்றதுன்றது நாங்கள் முடிச்சுட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்துல முதல் பாட்டு மிஸ்டர் வெங்கடாச்சலம் பாடியிருக்காங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இப்போ ஆட்டம் சூப்பர் சிங்கர்ல பாடிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய நன்றிங்க. அபிநயா, என்னோட மச்சான் பிரதீப், நந்தா எல்லாம் சார்னு கூப்பிடுறாங்க பெஸ்க்காக. நாங்கள் நாம மச்சான் கூப்பிட்டுருப்போம். டெஃபினட்டா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இந்த படத்துல. நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணோம். ஊர்ல பஞ்சாயத்து நிறைய வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அதெல்லாம் முடிச்சு இப்போ அக்டோபர் 10 படம் ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
கொண்ட நெடுமை இந்த திரைப்படம் தமிழகத்துல பனை தொழிலாளர்கள் பனை தொழில் எப்படி நசிந்து அழிந்து கொண்டிருக்கிறது, அதாவது எத்தனையோ கலைகள் அழிந்து போச்சு, அதே போல எத்தனையோ தொழில்களும் ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா இயற்கை சார்ந்த ஆரோக்கியமான ஒரு தொழில் வந்து தமிழ்நாட்டில் அழிஞ்சிருக்கு. அதுல என்னென்ன கொடுமைகளை அவங்க நடந்திருக்கிறாங்க, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பனை தொழிலாளர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத எங்கே மூணு முடுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து திரையிட்டு காண்பிக்கும் வகையில தமிழகம் மட்டுமல்ல உலகிலும் இந்த பனை தொழிலாளர்கள் எப்படி ஒரு சிரமங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத திரையிட்டு அதை நம் கண்ணில் கொண்டு வர வருகிறான் நெடுமைதான். என்னுடைய வருகை வந்து இந்த பனை தொழில் பிச்சையிடம் குறைவிடமாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல உயிரோட்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே பனை இல்லாமல் தமிழ் இல்லை. பனை ஓலை சுவடுகள் மூலம் கிடைத்த நூல்கள் மூலமாக தான் நம்ம உங்களுக்கு இளநிலையில தமிழர்கள் நம்மளை உயர்த்து பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த பனை ஓலையில 2000 வருஷம் 3000 வருஷம் ஆனாலும் எழுதப்பட்டது அழியாதுன்னு அவங்க எத்தனை 1000 ஆண்டுகள் பார்த்திருக்காங்க. சோ பனை தொழிலாளர் இல்லாம நம்மளுக்கு தமிழ் மொழிகளும் இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த பனை மரங்கள் பனை தொழில் அழிந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நிச்சயமா இந்த தடையற்ற பனை தொழில் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு விடுதலை காலத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த அருமையான கதையம்சம் கொண்ட படம் எந்த பல சிரமங்களை சந்திச்சு வந்திருக்கு. இந்த படத்தை எடுத்த நந்தா மற்றும் இந்த படக்குழுவினர் வெளியிட வந்திருக்க வெளியீட்டாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்குள்ள பிரஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. இந்த நெடுமை திரைப்படத்தை வந்து ஒரு மிக சிரமத்துக்கு மிக ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் நல்ல சிறப்பாக எடுத்திருக்காங்க. அவங்களோட உழைப்பிற்கு இந்த இத்தனை ஆண்டுகள் கழித்த இந்த ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை தந்தோம் அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமா இந்த பத்திரிகையாளர்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை. இந்த வாய்ப்பினை வழங்கியவர்களுக்கும் நன்றி. வணக்கம், நான் தான் சரத்ராஜ். நெடுமைன்ற படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நடிக்கும் போது எனக்கு என்னன்னே தெரியல. நான் வந்து பனைமரம் ஏறுறத பார்க்கும் போது ஈஸியா தான் இருக்கும், நானும் ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பனைமரத்தை தொட்டு பார்த்தேன், அது எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு, அதுல ஏறலாம் நானும் ட்ரை பண்ணும்போது ரொம்ப கையெல்லாம் கொத்துச்சு. இப்ப சாதாரணமா ஒரு 10 தோப்பு போடலாம் நினைச்சாலே நமக்கு வலிக்குது. பனை தொழிலாளி வந்து டெய்லியும் 50 மரம் ஏறுவாங்க. 50 மரத்துக்கு 10 தோப்பு பண்ணினாலே அவங்க ஒரு தோப்பு தரணும். தேங்க்யூ. எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம படம் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு வந்து ஒரு நாள் ஷூட்டிங் இருக்கு, ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரே ஷாக்கு. படத்துல நம்ம பார்க்க போறோம்னா சொன்னோம், ஆனா நடிக்க போறோம்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. இந்த வாய்ப்பளித்த எனக்கு நந்தகுமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சட்டம் இல்லாம தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா சட்டம் இல்லாமலாம் வேணாம் அப்படின்னு சட்டம் இல்லாம நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் சட்டை கட்டி விட்டு நான் எப்பவுமே வீட்டுல இருக்கும்போது சட்டை போடாம இருக்க மாட்டேன். ஆனா பட் அங்க இருக்கும்போது ஜாலியா இருந்தது. தேங்க்யூ. வணக்கம். இந்த படம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஸ்டோரி, பெரிய கதை இருக்கு. படத்தை வந்து நம்ம துறையில இருக்க நிறைய பெரிய பிரபலங்கள் அவங்களோட கண்கள்ல நம்மளோட படங்கள்ல எல்லாருக்கும் நம்ம ரீச் பண்ணிருந்தோம்.
அப்போ சீமானோட டீம்ல இருந்து நம்ம படத்தை வந்து பார்த்தாங்க. அவங்க சொன்ன படம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து எதை வலியுறுத்துது, இந்த படத்தை வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவா பேசினாங்க. ரொம்ப அடுத்த கட்டத்துக்கான முயற்சி ரொம்ப பண்ணாங்க. சீமான் போய் நான் பார்த்தேன். ஸோ அங்க என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, இங்க வந்து மக்களுக்காக சில விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு அப்படின்ற ஒரு சூழலை வந்து எனக்கு அங்க போன புரிஞ்சது. நான் படம் வந்து எடுக்கும்போது ரொம்ப ஓகே, என்ன நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்றோம், என்ன கண்டென்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எங்க கண்ணில் ரொம்ப ஒரு தோராயமா கண்ணில் தெரிஞ்சது இந்த பனை மரம். நீங்க பாத்தீங்கன்னா சிவாஜி சாரோட ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச 32 வருஷத்துக்கு முன்னாடி பனை மரம் ஏற மாதிரி ஒரு ஸ்டில் வந்து நாங்க கூகுள்ல பார்த்துருந்தோம். ஸோ அப்போ பார்த்துட்டு சரி நம்ம அதை ட்ரை பண்ணலாம், இந்த கதை சரியா எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான். ஸோ அப்படி ஆரம்பிச்சு சின்னதா நம்ம ஒரு 1 டேஸ் போய் பார்க்கலாம், 2 டேஸ் அப்படின்னு சொல்லி அப்படிதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு சில விஷயங்கள் நாங்க நினைச்ச மாதிரி அந்த படத்துல போகணும் வர எங்களுக்கு இதை நம்ம சரியா பண்ண முடியுன்ற நம்பிக்கை இந்த படமே எங்களுக்கு கொடுத்துச்சு. இவ்வளவு தூரத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய இடத்துல சாமிநாதன் சார் அவர்களால இங்க வந்திருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்வா எப்படி சொல்றதுன்னா, எனக்கு இவ்வளவு நேரம் நீங்க பார்த்துருக்கீங்க உண்மையில பேசுறதுக்கான அந்த சூழலை நான் பேசினால நான் ரெடியாக இருந்தேன். மாதிரி தயக்கம் நிறைய பயம் இருந்தது எனக்கு. என்னன்னா இந்த கதையை வந்து நிறைய பேர் பார்த்திருக்காங்க, இந்த படத்தை நிறைய பேர் காமிச்சிருக்கோம். மேபி இங்க இருக்கவங்க கூட இந்த படத்தை தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து கை வைக்கிறதுக்கான ஒரு சூழலே வந்து எல்லாருக்குமே ஒரு நிறைவுல கொடுத்துச்சு. இந்த படத்தை நம்ம ஏன் பண்ணணும், இந்த படத்தை நம்ம எதுக்காக பண்ணுங்க, இது என்ன அரசியல் பேசுது, என்ன கருத்து பேசுது, இந்த படத்துல என்ன பிரச்சனை இவங்க பேஸ் பண்ணிருக்காங்க. நாங்க என்ன மீன் பண்றோம்னா பர்சனலா கிடையாது, எதுக்காக இந்த வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். அதாவது எப்படின்னா, இப்போ தம்பி சொன்ன மாதிரி ஒரு பனைமரம் ஏறி இறங்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் அந்த அவங்களோட வாழ்க்கையில இதை சேர்ந்தா இருந்தது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த கைத்தடை அப்படின்றது இருக்கு. பாண்டிச்சேரியிலும் கொடுக்குறாங்க, கேரளாலும் இருக்கு, அந்த பக்கம் ஆந்திராவிலும் இருக்கு. இதை வந்து அரசே வந்து ஏற்று நடக்கணும் அப்படின்றது வந்து இப்போ நிறைய கோரிக்கைகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. நாங்க வந்து படம் பண்ணும்போது எங்க மைண்ட்ல இதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு வந்து நம்ம ஒரு ரெக்வஸ்ட் நம்ம பண்றோம், இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி எந்த தாட் ப்ராசஸும் கிடையாது. பட் இந்த படம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கலை சூழ்நிலையை பார்க்கும்போது இது மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. நான் அந்த படத்தை வந்து ஜீ தமிழ் சேனலுக்கு வந்து நன்றி சொல்றேன். அவங்க வந்து நிறைய டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது நான் MS பாஸ்கர் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்துல வந்து அவங்க ஒரு ஓப்பனிங் வாய்ஸ் ஓவர் ஒன்று பண்ணியிருக்காங்க. பனை மரத்தோடைய அந்த ஒட்டுமொத்த பரிணாமத்தை பத்தி பேசிருக்காங்க. ஓப்பனா சொல்றோம்னா, நம்ம இன்னைக்கு தமிழை பத்தி நிறைய பேர் கொண்டாடுறோம், தமிழை பத்தி பேசுறோம். தமிழ் இன்னைக்கு வந்து ஒரு பெரும் பேச்சு பொருளா உள்ள ஆக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய திணிப்புகள் நடக்கிற தமிழ் மேல. அப்படியேப்பட்டு நம்ம கொண்டாட வேண்டிய தமிழை நமக்கு பாதுகாப்பா கொண்டு வந்து சேர்த்தது இந்த பனை ஓலைகளும் இந்த ஓலைச்சுவடுகளும் மட்டும்தான். ஸோ அதுக்காக பனை மரங்களை நம்ம வந்து தமிழோட பெருசா கொண்டாடணும் அப்படின்றத ஒரு கருத்தா சார் வந்து இந்த படத்துலயே சொல்லியிருக்காங்க, ஒரு ஓப்பனிங்ல பேசியிருக்காங்க. ஸோ அந்த பார்வையில இருந்து பார்க்கும்போது பனை மரங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம பூமிக்கும் நம்மளோட தமிழுக்கும் சொந்தமானது அப்படின்றத நம்ம இந்த டைம்ல சொல்லணும். ரெண்டாவது, நம்ம எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் எந்த ஊர்ல பேஸ் வந்து வருவீங்கன்னு தெரியல, நம்ம ஊர் பக்கம் அந்த கருப்பசாமின்னு சொல்லிட்டு ஒண்ணு கும்பிடுவாங்க. அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கருப்பசாமி கருப்பனை கும்பிடுறது அப்படின்னாலே பனை மரம் தான். பனை மரத்துக்கு ஆக்சுவலா குருத்தோலை திருவிழான்னு ஒரு திருவிழாவே இருந்துச்சு. நம்ம திருநெல்வேலி அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குருத்தோலை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சர்ச்சிலுமே கொண்டாடுறாங்க, நார்மலாவே நம்ம கோயிலுமே கொண்டாடுறாங்க. என்னன்னா பனைமரத்துக்கான ஒரு திருவிழா, பனைமரத்துக்கான ஒரு மரியாதை. அந்த பனைமரத்துக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சி பொட்டு வச்சு அதை நம்மளோட சாமியா கும்பிட்டவங்க நம்ம. அந்த பனைமரங்களை இன்னைக்கு வந்து யாரும் வெட்டக்கூடாதுன்னு அரசு வந்து பரிந்துரை பண்ணி ஒரு சட்டம் போட்டா, நீங்க வந்து வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் நாங்க ஃபைல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சூழலை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் பிளேமிங்கா சொல்லல, பொதுவான கருத்தாவே இந்த பனைமரங்கள் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு இவ்வளவு பேசிட்டு படத்துல நீங்க என்ன பேசிருக்க, நீ சொன்ன கருத்து எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ஏன்னா படத்துல வந்து அந்த வாழ்நிலை சார்ந்து வாழக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பம் தன்னை அடுத்த நிலைக்கு எல்லாருமே வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கான முயற்சியில தான் இருக்கும். நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். இங்க எல்லாருமே அந்த ஓட்டத்துல தான் இருக்கும் நான் நம்புறேன். அந்த முயற்சிக்குள்ள இருக்க ஒரு குடும்பம் அந்த பனை சூழல் மாறும்போது, அரசாங்கத்தோட சூழல் மாறும்போது இந்த குடும்பம் என்ன வழியும் வேலையும் அனுபவிச்சது அப்படின்றத இந்த படத்துல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நம்ம 150 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நிச்சயமா யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு
சாட்டிஸ்ஃபைடாக அந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும்னா இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த என்னோட மாமா வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி நான் சொல்லணும். ரெண்டாவது, இந்த படம் இன்னைக்கு வெளிவர காரணமா இருக்கக்கூடிய முதல் காரணமா இருக்கக்கூடிய RVR ஸ்டுடியோஸ் சாமிதமன் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது, நான் எப்படி சொல்ல, இந்த படம் சார் நம்ம பண்ணிடலாமா சார், எது கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த அக்டோபர் 19 இந்த படம் வெளிவருது. எல்லாருமே இதை தியேட்டர்ல போய் பாருங்க. இதோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதுதான் நான் எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதை லாஸ்டா நான் சுவாமிநாதன் சார் பேசுறதுக்காக கூப்பிடுறேன் சார், ப்ளீஸ். சார், கொஸ்டின்ஸ்